என்னம்மா சொல்றீங்க? நிஜமாவே நம்ம அப்பா நம்மளை விட்டு போனதுக்கு காரணம் அந்த மலைக்கல்லன் தானா? நான் அவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்ப உங்கள் அப்பா நல்லா தான்ப்பா இருந்தார். உனக்கு ஒரு 5 வயசு இருக்கும். அப்போ அவருக்கு நிறைய கெட்ட சவகாசம், நிறைய திருட்டு பசங்க அவர் கூட நண்பன் சொல்லி பழகிட்டு இருந்தாங்க. நானும் அவரை பல முறை எச்சரிக்கை பண்ணியிருக்கேன், அவங்க கூடலாம் சேர்ந்திங்கன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்தில் போயிடும்னு. அப்போ கூட அதெல்லாம் ஒரு பொருட்படுத்தலை. கடைசியில் பாரு, நம்ம 2 பேர் தான் இருக்கோம், அவர் போய் சேர்ந்துட்டார். சரிம்மா, அப்படி என்னதான் நடந்துச்சு? இந்த ஊரில் இருக்க எல்லாருக்குமே அந்த மலை மேலே ஒரு மர்மம் இருக்குன்றது தெரியும். அந்த மலைக்கு மேலே வைரம், வைடூரியம், முத்து, தங்கம்னு எல்லா விலைமதிப்பற்ற பொருட்களும் இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் காவல் தெய்வமாக காத்துட்ருக்கிறது அந்த மலைக்கல்லன் தான். இந்த விஷயம் உங்கள் அப்பாவுக்கும் அவங்க கூட்டாளிக்கும் தெரியும். அதனால் எல்லாரும் இங்கேருந்து கிளம்பி அந்த மலைக்கு போனாங்க. அங்கே உண்மையாகவே வைரம்லாம் இருந்துதாம்மா? மேலே போன ஆசாமி திரும்பி வந்திருந்தா தானப்பா நாங்கள் இதை பற்றி ஏதாவது கேட்டிருக்க முடியும். மேலே போனவர் தான். இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் அவர் திரும்பி வரல. அவர் இங்கேருந்து போய் ஒரு 6 மாதம் ஆன அப்புறமா அந்த பெரிய மலையோட அடிவாரத்தில் இருக்க குளத்தில் ஒரு மனித உடல் கிடச்சிச்சு. அதில் இருக்கிற அங்க அடையாளங்கள்லாம் பார்த்துட்டு அது உங்கள் அப்பா தான்னு நாங்களும் இந்த ஊர் ஜனங்களும் முடிவு பண்ணிட்டோம். அவ்வளோதான், இப்படி தான் உங்கள் அப்பாவோட கதை முடிஞ்சுது. அவங்க அங்கே எங்கே போனாங்க, யாரை பார்த்தாங்க, என்ன நடந்ததுன்னு கூட எங்களுக்கு இன்றைக்கி வரையும் தெரியாது. ஆனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அங்கே யாரை திருட போனாலும் அந்த மலைக்கல்லன் அவங்களுக்கு தண்டனை கொடுத்து திருப்பி அனுப்பிச்சிடுவான். அது மட்டும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் நம்ம கடவுளாக நினச்சா நமக்கு எல்லா நல்லதும் பண்ணுவார். அதுவே இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணோன்னா அதுக்கேற்ற தண்டனையும் கிடைக்கும். உங்கள் அப்பா தப்பு பண்ணதுனால தான் இந்த நிலைமை நினச்சி நானும் மனசு தேர்த்துக்கிட்டேன். அதனால தான் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த ஆற்று பக்கம் விளையாடக்கூடாதுன்னு சொல்வீங்களா? ஆமாப்பா, அந்த ஆறும் அந்த மலையும் சுற்றி நிறைய மர்மங்கள் இருக்குது. நீ அந்த பக்கம் எப்போவுமே போயிடாத. சரிம்மா. சரி, உனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆகுது, சீக்கிரமாக கிளம்பு போ. அம்மா வா பொன்னி, நான் உன்னை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் நாளை காணும்? ஆமாம்மா, கேள்விப்பட்டீங்களா? யாரோ ஒரு திருடன் ஊருக்குள்ளே நுழைஞ்சிட்டானா, அவனுக்கு மலைக்கல்லன் தண்டனை கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்களே. அது விடுமா, அந்த கதை நமக்கு எதுக்கு? நான் உன்னை கீரைலாம் இந்த கூடையில் கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கோங்க. முத்து மாமாக்கு இந்த கீரை பிடிக்கும் நீங்கள் சொன்னதுக்கப்புறமா நான் எப்படி எடுத்துகிட்டு வராமல் இருப்பேன்? ஆமாம்மா, அவன் இந்த கீரையை பருப்பில் போட்டு கடைஞ்சி கொடுத்தா நல்லா சாப்பிடுவான், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது நம்ம ஒரு கூடையில் என் முத்து மாமாக்கு மக்காச்சோளம் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதனால் இப்போ தான் விளைஞ்சுது, அது எல்லாத்தையும் பறித்து கொண்டு வந்திருக்கேன். இதை நல்லா நெருப்பில் சுட்டு கொடுங்க, அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரிம்மா, இதுக்கு எவ்வளோ காசுன்னு சொல்லு, சாயந்தரம் நான் அண்ணனை பார்த்து அவர்கிட்டே காசு கொடுத்துட்றேன். வாடி பொன்னி, எப்படி இருக்க? உன் கீச்சு குரல் எப்படி இருக்கு? ஏப்பா முத்து, அவள் உனக்காக ஆசையாக கீரையும் மக்காச்சோளமும் கொண்டு வந்திருக்கான். நீ என்னடானா அவளை கீச்சு குரலின்னு இப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்கியே, இது நல்லாவா இருக்கு? ஆமாம், அவளுக்கு என் மட்டும் பாசமாமா. நான் சின்ன வயசுலலாம் ஸ்கூலில் படிக்கும்போது என்னை நல்லா கிள்ளி மண்டையிலே கொட்டுவாமா அவ. முத்து மாமா, நான் சின்ன வயசில் பண்ணதெல்லாம் இப்போ எதுக்கு சொல்லி காமிக்கிறீங்க? நான் இப்போ நல்ல பொண்ணு ஆகிட்டேன். நேற்று கூட இவ காய்கறி கடையில் உட்காந்துக்கிட்டு இவளும் இவ ஃப்ரெண்டும் இருக்காளே மாலா, 2 பேரும் சேர்ந்து போகிறவங்க வரவங்களெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. இவன் நல்லவள் ஆகிட்டாளம்மா. சரி விடண்டா, அவங்க எது விளையாட்டாக விளையாடிட்டு போகிறாங்க, நீ எதுக்கு அதெல்லாம் பேசிகிட்டு இருக்க? உனக்கு நேரம் ஆகுதில்ல, நீ ஸ்கூலுக்கு கிளம்பு போ. சரிம்மா, நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன். நீ கீச்சு குரலி. என் பேர் பொம்மி, கீச்சு குரலி கிடையாது. ஆமாம். அத்தை, நான் அவர் மேலே எவ்வளோ ஆசை வச்சுட்டு இருக்கேன். அவர் என்ன எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காரு. வள்ளியம்மா, நான் அவர் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுட்டு இருக்கேன் தெரியுமா? அவர் எப்போ பார்த்தாலும் என்ன கிண்டல் கேலி தான் பண்ணிட்டு இருக்காரு. சரி, அதை விடுமா. ஆனால் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இந்த ஊரோட பெரியவர் இருக்கார்ல, அவரோட பொண்ணு மாலா கிட்ட கொஞ்சம் அளவாக வச்சுக்கோமா. அந்த பொண்ணு ரொம்ப திமிரு பிடிச்சது மாதிரி தெரியுது. அது கூட சேர்ந்து நீயும் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்காத. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைம்மா, அவர் ரொம்ப நல்ல பொண்ணு தான். நான் ஊரில் கேள்விப்பட்டதுனால உங்ககிட்ட சொல்கிறேன்.